தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருச்சியில் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் உள்ளது. கடந்த 6ஆம் தேதி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சந்திப்பு நடந்தது. மாணவர்கள் கொண்டாட்டமும் கும்மாளமுமாக இருந்தனர். BA LLB இறுதி ஆண்டு படிக்கும் 2 மாணவர்கள் சக மாணவர் ஒருவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுத்து ஏமாற்றி குடிக்க வைத்துள்ளனர். மறுநாள் இந்த விஷயத்தை சொல்லி பாதிக்கப்பட்ட மாணவரை மற்ற மாணவர்கள் கேலி செய்தனர். உடனே அந்த மாணவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நாகராஜிடம் ராகிங் புகார் கொடுத்தார். பிறகு திடீரென புகாரை வாபஸ் பெறுவதாக பாதிக்கப்பட்ட மாணவரே துணைவேந்தரிடம் சொன்னார். நண்பர்கள் தன்னை பிராங்க் செய்வதற்காக அப்படி செய்திருக்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடலாம் என மாணவர் கூறினார். ராகிங் தடுப்புச் சட்டத்தில் புகார் அளித்தால் திரும்ப பெற முடியாது, நண்பர்கள் விளையாடலாம், அநாகரிகமான செயலில் ஈடுபடக்கூடாது, விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் திட்டவட்டமாக கூறியது. புகாரை விசாரித்த விசாரணைக் குழு துணைவேந்தரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது. குற்றம் சாட்டப்பட்ட 2 மாணவர்களும் சேர்ந்து சக மாணவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுத்து ராகிங் செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 மாணவர்களின் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க விசாரணைக் குழு பரிந்துரைத்தது. அதைத் தொடர்ந்து பதிவாளர் பாலகிருஷ்ணன் திருச்சி ராம்ஜி நகர் போலீசில் 2 மாணவர்கள் மீது புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். 2 மாணவர்களும் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் துணைவேந்தர் தலைமையிலான ராகிங் தடுப்பு குழு கூட்டம் நடந்தது. ராகிங் செய்த 2 மாணவர்களுக்கும் ஓராண்டு படிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இருவரும் அடுத்த கல்வியாண்டில்தான் 5வது வருட படிப்பை முடிக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது.